உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணவு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம், ஆலயம் 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 ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம், ஆலயம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறவிடம் ஆலயம், ஆலயம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் வானுடல் வாழ்வுக்காய் தடை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுத வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. நம்பிக்கையில் உறுதி. இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித ஜஸ்டின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு முதல் நூற்றாண்டிலே ஒரு புறவினத்தராக பிறந்து கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு தூண்டப்பெற்று நம்பிக்கையில் உறுதி பெற்று கிறிஸ்துவுக்காக தன்னையே பலியாக்கினார். ஒரு புறவினத்தாராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த ஏவுதல், ஆவியின் தூண்டுதல் அவரை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாற்றியது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கின்ற அந்த போராட்டங்கள்,
சவால்கள், துன்பங்கள், சோதனைகள் இவற்றையெல்லாம் தாண்டி நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி, திடப்படுத்தி, பலப்படுத்தி, பக்குவப்படுத்தி கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடமை வழியாக மறைசாட்சியான புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாய் இருங்கள். ஊனியல்வால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமேன்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 63 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே என் இறைவன், உம்மை நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீர் இன்று வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பெயரை ஏந்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாய் குடிகொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வசனங்கள் 27 33 முடிய.
அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதர்களிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதர்களிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் தற்போது வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி, இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீ இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இந்த நிகழ்வு அல்லது இந்த சூழ்நிலை எந்த நேரத்தில் வந்தது அல்லது இயேசு எப்போது இதை சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெளிவாக தெரியும். இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். Once again they came to Jerusalem when Jesus was walking in the temple. எருசலேம் தேவாலயம், அந்த தேவாலயத்தினுடைய அமைப்பு இரண்டு விதமான மண்டபங்களால் அமைந்திருந்தது. அந்த புறவினத்தாருடைய முற்றத்திற்கு கிழக்காகவும் தெற்காகவும் இரண்டு மண்டபங்கள் இருந்தன. அதிலே ஒன்றை அவர்கள் சாலமோன் மண்டபம் என்று அழைத்தார்கள். அது கிழக்கே இருந்தது. இன்னொன்று மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மேக்னிஃபிசன்ட் ஸ்ட்ரக்சர், வியக்கத்தக்க போற்றத்தக்க கொருந்தியன் தூண்களால் செய்யப்பட்ட ஒரு மண்டபம். இது இந்த சாலமோன் மண்டபம். இதனுடைய உயரம் 35 அடி, 35 feet ஹைட். தெற்கிலே இருக்கின்ற இன்னொரு மண்டபம் இதைவிட மிக பிரசித்தி பெற்றது, more splendid than this. So it was called the Royal Cloister. தெற்கு இருந்தது. இந்த மண்டபத்தில் 4 ரோஸ் அந்த வரிசைகள் இருக்கும், வெள்ளை
மார்பிள்களால் செய்யப்பட்டது. ஏறக்குறைய ஒவ்வொன்றும் 6 அடி டயமீட்டர் அகலம், 30 அடி உயரம். இந்த மாதிரி மொத்தம் 162 அந்த வரிசைகள் இருந்தன. இந்த மண்டபங்களில்தான் யூத ரபிக்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆசிரியர்களும் இறை வாக்கியங்களை அல்லது மொய்சனுடைய திருச்சட்டங்களை பற்றிய கேள்வி பதில்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சீடர்களுக்கு இவர்கள் இதை விளக்கி கொண்டிருப்பார்கள். மழை பெய்கின்ற பொழுதோ அல்லது வெயில் அடிக்கின்ற பொழுதோ, பயங்கரமான காற்று வீசுகின்ற பொழுதோ இந்த பகுதிகளிலே வந்து மறைநூல் அறிஞர்களும் குருக்களும் ரபிக்களும் தஞ்சமடைந்து கொள்வார்கள். அங்கு அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். இவ்வாறு ஆதி காலத்தில், அதாவது இயேசுவினுடைய காலத்திலும் சரி, அதற்கு முன்பாகவும் தத்துவ ஞானிகளும் அறிஞர்களும் இதை போன்ற ஒரு வகுப்புகளை கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மண்டபத்தில் தான் ஆண்டவர் இயேசு அங்கு நடந்து கொண்டிருக்கிறார். காரணம், அப்பொழுதுதான் அவர் என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை நீங்கள் கள்வர் குகை ஆக்கிவிட்டீர்களே என்று சாட்டை எடுத்து அவர்களை துரத்திவிட்டார், விரட்டி அடித்தார். எனவே எருசலேம் தேவாலயத்தை எவ்வாறு தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இவர் எடுத்து கொண்டிருக்கின்றாரே என்று சொல்லி இவரை சிக்க வைக்க வேண்டும். இயேசுவை எவ்வாறு நாம் அவரை மாட்டிவிடலாம் என்று இந்த மறைநூல் அறிஞர்களும் வல்லுநர்களும் சிந்தித்து கொண்டுதான் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். எந்த அதிகாரத்தில் நீ இப்படி செய்கிற? இது உன் கோயிலா? எங்களுடைய மூதாதையர்கள் கட்டிய கோயில். இவற்றையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டு அவர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ இயேசுவும் அருமையாக அப்போ பதில் சொல்லியிருக்கலாம், கடவுள் இறைமகன். இருந்தாலும் அவங்க பாணியிலேயே அவர் வந்து சிக்க வைக்கிறார். அவரும் ஒரு விதண்டாவாதம் செய்கிறார். ஏன்னா விதண்டாவாதத்துக்காகவே இவர்கள் கேள்வி கேட்பதனால் இயேசுவும் ஒரு விதண்டாவாதம், நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், அப்போது எனக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் திருமுழுக்கு அளிக்கும் அந்த அதிகாரத்தை யோவானுக்கு யார் கொடுத்தா? மேலேருந்து வந்துச்சா, கீழேருந்து வந்ததா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஏன்னா விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பார்? நீ ஏன்டா அவரை நம்பலை அப்படின்னு இயேசு அவங்கள சிக்க வச்சிருவார். ஏன்னால் திருமுழுக்கு யோவானை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நமக்கு தெரியும், இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற ஜஸ்டினை போல அவர் தலை துண்டிக்கப்பட்டு உண்மைக்காக ஏரோதுவை கேள்வி கேட்டதனால் தலை துண்டிக்கப்பட்டு மறைசாட்சியாக திருமுழுக்கு யோவான் தன்னுடைய உயிரை பலியாக கொடுத்தார். இரண்டாவது, அது மனிதத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் அங்கே நிற்கிற நிறையா கூட்டம், அவங்க எல்லாருமே மக்கள் அவரை இறைவாக்கினராக நம்பினார்கள். எனவே அந்த கூட்டத்துக்கு அவர்களுடைய கூட்டத்தை பார்த்ததுனால அந்த மாபு மென்டாலிட்டி இவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றது. அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, எதிர்க்கவும் முடியவில்லை. இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, எதிர்க்கவும் முடியவில்லை. கழுவுற மீன் நழுவுற மீனுங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக நம்ம ஏன் பதில் சொல்லி நம்ம ஏன் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுகின்றார்கள்? எங்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்குற போது நிச்சயமாக நமக்கு தெரியும், சொல்கிறவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க? தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கு தெரியும். எனவே அந்த கேள்வி சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அல்லது சொல்லி மாற்றுவது விருப்பம் இல்லை, அல்லது அவர்கள் வேண்டா விருப்பாகவும் சொல்லுகின்றார்கள். வாதத்துக்கு எந்த அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரியாது, யாரோ வச்சாங்களோ, நானாக பார்த்தேன், எங்கேயே போய் கேளு, அச்சரத்தில் போய் தேடு, இப்படியெல்லாம் பதில் சொல்லுவாங்க. எனவே அவர்கள் இந்த மாதிரி எங்களுக்கும் தெரியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன இயேசு என்ன பண்ணார்? எனக்கும் தெரியாது, மேட்ரு முடிச்சிட்டார், நானும் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இவன் தச்சன் மகன் தானே, இவன் கலிலேயாவிலிருந்து வந்தவன் தானே, இவனுக்கு எப்படி இந்த அதிகாரம் வந்தது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களிடத்தில் நல்ல மனசு இல்லை, அவர்களுடைய மனது நல்ல எண்ணமாக இல்லை.
ஒருத்தர் ஒரு பெரிய மாலுக்கு போகிறார், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறார், ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு வர்றார். அந்த பேக்கேஜ் வாங்கிட்டு வீட்டில் வந்து பார்த்துட்டு அதை பிரித்து பார்க்குறார். அங்கே பிரித்து பார்த்தா ஹி ஃபவுண்ட் அ சில்வர் காயின் இன்சைட் த பேக்கேஜ். அது உள்ளே வந்து ஒரு வெள்ளி காயின் இருக்குது, நாணயம் இருக்கிறது. இவருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. சம்திங் ட்ரபிள்டு ஹிம். அவருக்கு ஒன்று வந்து ஏதோ ஒரு போராட்டம். அப்போது என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் காலையில் திரும்பி வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வெள்ளி நாணயத்தை இவர் கொடுத்து விடுகிறார். அந்த மார்க்கெட்டில் அதை விற்றவருக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியம். அப்போ கேட்குறாரு, இது வந்து பார்க்குறது ரொம்ப, நீங்கள் திருப்பி கொடுப்பது மிகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது என்றவர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த வாங்கிட்டு போனவர் சொல்கிறாரு, எனக்குள் ஐ காட் அ குட் மேன் அண்ட் த பேட் மேன் இன் மை ஹார்ட். எனக்குள்ள நல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், கெட்ட மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ நல்ல மனுஷன் என்ன சொல்கிறான்னா, இட்ஸ் நாட் யோர்ஸ், அது உன்னுடையது இல்லை அப்படின்னு சொல்கிறான். கெட்ட மனுஷன் என்ன சொல்கிறான்னா, நோபடி வில் நோ, யாருக்கும் தெரியாது, நீ வச்சுக்க அப்படின்னு சொல்கிறான். நல்ல மனுஷன் சொல்கிறான், டேக் இட் பேக், அதை எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்டு கொடுத்துடுங்கிறான். கெட்ட மனுஷன் என்ன சொல்கிறான், நெவர் மைண்ட், அதை பற்றிலாம் கண்டுக்காத, நீ வச்சுக்கன்னு சொல்கிறான். எனவே இந்த நல்ல மனிதனுக்கும் கெட்ட மனிதன் நைட்டு ஃபுல்லாக ஃபைட் நடக்குது. அடுத்த நாள் காலையில் அவருடைய மனசாட்சி, த கான்ஸ்டியன்ஸ் ஆஃப் த மேன் டிஸ்டர்ப்டு ஹிம், அவருடைய மனச்சாட்சி உறுத்துது. பிகாஸ் ஆஃப் த ஃபால்ட் தட் வாஸ் he was supposed in and made him yield to goodness, made him yield to goodness. இந்த மனச்சாட்சியினுடைய போராட்டம் அவரை நல்லது செய்ய தூண்டுகிறது. காரணம் என்னவென்றால், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் இத்தகைய ஒரு சூழ்நிலை வரும். அவர் கான்சியன்ஸ் ஸ்பீக்கிங் டு அஸ். இப்போ நாம் அந்த மனசை, நம்முடைய மனச்சாட்சிக்கு இடம் கொடுக்குறோமா? டு வி லிசன் அண்ட் கிவ் ஹீட்? அந்த மனச்சாட்சியுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா? Do we silence the voice of the conscience and allow our guilt to rotten up our minds and dirty our actions? இப்போ பல நேரங்கள் அப்படி மனசாட்சி அப்படியே மழுங்கடிச்சிட்டு நம்முடைய செயல்களை அழுக்காக்குவதற்காக இடம் கொடுத்துகின்றோமா? இதை போலத்தான் இந்த மறைநூல் அறிஞர்களுடைய எண்ணங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவர்களுடைய போராட்டம். ஏன்னா இவன் வந்து நாசரத்தில் வந்தவன், இவன் வந்து ஒரு தச்சன் மகன், இவன் எப்படி நம்முடைய தேவாலயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், இவன் கடவுளுடைய பிள்ளையா என்றெல்லாம் அவர்களுக்கு இருந்த அந்த காழ்ப்புணர்ச்சியும் அந்த பொறாமையும் அந்த கெட்ட எண்ணமும் அவர்களை அழுக்காக்கியது. இத்தகைய சூழலுக்கு நாம் பல நேரங்களிலே தள்ளப்படுகிறோம். அவ்வாறு நாம் தள்ளப்படுகின்ற அந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, each one of us at every moment our conscience speaking to us. நமக்குள்ள மனச்சாட்சி இருக்குது, எல்லாருக்கும் மனச்சாட்சி இருக்குது. நாம் எல்லோரும் நல்லவர்கள், நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆனால் நாம் அந்த மனச்சாட்சிக்கு இடம் கொடுப்பதில்லை. எனவே நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனச்சாட்சிக்கு இடம் கொடுக்க வேண்டும். அண்ட் அட் த சேம் டைம் நாம் என்ன செய்யணும்னா, கெட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் நம் ஆண்டவருடைய வார்த்தையினாலும் நாம் இன்று காணுகின்றமே, ஒவ்வொரு நாளும் காணுகின்றமே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருப்பலிலே பங்கெடுத்து உட்கொள்கின்றோமே, அவருடைய வார்த்தைகள் எம்பவர்டு இன் பிரேயர், த பவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அதிகாரத்தை இறை மாற்றி வெளிப்படுவதை போல அந்த வார்த்தையினாலே நாம் தூண்டப்பட்டு நம்முடைய மனச்சாட்சிக்கு நாம் இடம் கொடுக்கின்ற பொழுது, may we become the persons who have our conscience always pure. நம்முடைய மனச்சாட்சி சுத்தமானதாக இருக்கும். ஆல்வேஸ் கிவ் ஹீட் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். ஏன்னா பி ஹோலி as I am holy. நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த வார்த்தையினால் தன்னையே தூய்மையாக்கியவர் தான் ஜஸ்டின். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்கு பிறகு முதல் நூற்றாண்டிலே 131வது ஆண்டிலே எருசலேம் தேவாலயம் 70ஆம் ஆண்டிலே இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்த 70வது ஆண்டிலே தரைமட்டமாக்கப்படுகிறது. எருசலேமிலிருந்த யூதர்கள் எல்லாம் சின்னாபின்னமாக்கப்படுகிறார்கள், உலகமுகலும் சிறை செல்கின்றார்கள். அப்பொழுது சமாரியாவிலே பிரிஸ்கோ என்ற தன்னுடைய தந்தைக்கு பிளேவியா நாப்போலிஸ் என்ற பகுதியிலே இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரிஸ்டாட்டில் பிளோட்டோவினுடைய தாக்கங்களால் கொள்கைகளால் இவர் ஈர்க்கப்படுகிறார். அவ்வாறு ஒரு சிறந்த தத்துவ ஞானியாக இருந்த அவர் கிறிஸ்துவின் மீது தூண்டப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளினாலே ஆட்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துதான் உண்மையான கடவுள் என்று சொல்லி
130வது ஆண்டு திருமுழுக்கு பெறுகிறார். பிறகு திருமுழுக்கு பெற்ற உடனேயே அவர் சமாரியாவிலிருந்து ரோமைக்கு வருகிறார். ரோமையிலே தங்கி ஞானிகளுக்கும் பெரிய பெரிய அறிஞர்களுக்கும் அல்லது தன்னை போன்ற தத்துவ மேதைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்க ஆரம்பிக்கிறார். உயர்மட்ட குடிமக்கள். அப்போது இந்த தொடக்க கால திரு அவையில் நமக்கு தெரியும், நேரு மன்னன், தியோக்லியஸ் மன்னன், அவதான் செபஸ்தியாரை எல்லாம் மறைசாட்சியாக கொலை செய்தவன். அந்த காலகட்டம் முதல் நூற்றாண்டிலே ஏகப்பட்ட மக்கள், கிறிஸ்தவர்கள் லட்சக்கணக்கானவர்கள், 3 லட்சம் மக்கள் ஒரே நாளில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அத்தகைய ஒரு வேத கலாம் நடந்த கட்டத்திலே மார்க்கோ அவுரேலியஸ் என்ற ஒரு மன்னனால் இவர் தலை துண்டிக்கப்படுகின்றார். காரணம் என்னவென்றால், தன்னுடைய உயர் குடிமட்ட மக்கள், உயர் அரசாட்சியில் இருந்தவர்கள், நமக்கு ஆலோசகர்களாக இருந்தவர்கள், அறிவுக்குரியவர்கள் எல்லாம் இவன் கிறிஸ்தவனாக்கிவிட்டானே என்று பி ஹோலி as I am holy. எனவே ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால், ஆண்டவர் தூயவராக இருக்கிறதுனால், தன்னையே ஒரு புறவினத்தானாக பிறந்த ஜஸ்டின் கிறிஸ்துவுக்காக முதல் அதாவது நூற்றாண்டினுடைய அந்த முதல் பகுதியிலே தன்னுடைய உயிரை குறித்து நம்பிக்கையில் உறுதி பெற்றார். இவை நம்முடைய நம்பிக்கையும் அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான தாக்கங்களால், பலவிதமான கொள்கைகளால், உலக கவர்ச்சிகளால் குழப்பமடையலாம், புரியாமல் போகலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைத்து ஆண்டவர் இயேசுவை இறுக பற்றி கொள்கின்ற பொழுது நாமும் புனித ஜஸ்டினை போல தூய்மையானவராக, புனிதராக முடியும். எனவே நம்முடைய மனச்சாட்சிக்கு இடம் கொடுப்போம், மனச்சாட்சி பேசுவதை கேட்போம், நாமும் தூய்மையாவோம். ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்துவார். முகமடந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். மிகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமடந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். மிகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியென. வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியென. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். மிகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடையமான பலி எல்லாம் எனக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜஸ்டின் பற்றுறுதியுடன் போராடி கிறிஸ்துவனுடைய மறை நிகழ்வின் உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே இழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜஸ்டின் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையிலும் அது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை மது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் இம்மண்ணுலகில் சேர்ந்து இடையராது மது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 பாற்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தும்ப வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாய்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் நம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உணவாய் என்னில் கலந்திடவா உருகும் எந்த உள்ளமதில் ஒளியாய் வந்து தங்கிடவா உயிரினையும் இழந்து வா உணவாய் என்னில் கலந்திடவா உருகும் எந்த உள்ளமதில் ஒளியாய் வந்து தங்கிடவா உணவாய் வருவாய் உனையே தருவாய் உணவாய் வருவாய் உனையே தருவாய் குந்தன் கொடியில் கிளையாயினையும் வரமே தருவாய் குன்றன் கொடியில் கிளையாயினையும் வரமே தருவாய் உயிரே நீயும் இழந்து வா உணவாய் என்னில் கலந்திடவா உருகும் எந்த உள்ளமதில் ஒளியாய் வந்து தங்கிடவா திருச்சட்டத்தின் நிறைவாம் அன்பே என்னில் நிறைவாய் திருவுடல் இரத்தம் நினைவாய் அருந்த நிலமே வருவாய் திருச்சட்டத்தின் நிறைவாம் அன்பே என்னில் நிறைவாய் திருவுடல் இரத்தம் நினைவாய் அருந்த நிலமே வருவாய் அன்பே நீயும் இல்லை என்றால் அகிலம் யாவும் வீண்டானே உயிரே உம்மில் இணைந்து விட்டால் பகையும் கூட உறவாமே அன்பே அருளே அமுதே உந்தன் அருளில் வாழ்வேன் வரமுடனே அன்பே அருளே அமுதே உந்தன் அருளில் வாழ்வேன் வரமுடனே உயிரே நீயும் எழுந்து வா உணவாய் என்னில் கலந்திடவா உருகும் எந்த உள்ளமதில் ஒளியாய் வந்து தங்கிடவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 நல்லது நல்லது சந்திரனை போல நம் கடவுளை
சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய் விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சோதர்கள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தைகளின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்களும் அரசு பணியாளர்களும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடும் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Vallankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தாயே உந்தன் திருமுகம் தினந்தோறும் தரிசனம், தாயே உந்தன் திருமுகம் தினந்தோறும் தரிசனம், என் நெஞ்சில் பொங்க